பெரிய ஒரு மாபெரும் போர். இப்போ 3வது உலகப் போரா நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். வேறு ஒன்றும் 2ஆம் உலகப் போரை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே. இந்திரா காந்தி பற்றி சொல்கிறார், டயனா பற்றி சொல்லியிருக்கிறார், ட்வின்டன் சொல்லியிருக்கிறாரு, அப்புறம் என்னது ட்ரம்ப்பா, ஏகப்பட்ட விஷயங்கள்ங்க, ஏகப்பட்ட விஷயங்கள். ஸோ இப்போ ஒரு மிகப்பெரிய போர்னப்போ இப்போதைக்கு நமக்கு பக்கத்தில் இருக்கிறது 3ஆம் உலகப் போர் தான். ஸோ சிரேன் என்றது சிரேன், அதுக்கு பேர் என்ன, சக்கரவர்த்தி என்று ஒரு பொருள் அதுக்கு இருக்குது. செரீனா என்றால் வந்து கிரேக்க பெண் கடவுளின் பெயர். இது கிரேக்கத்தில் பெண் கடவுளுடைய பெயர் இப்படி அந்த மாதிரி போகுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கப்போ அவருடைய பாடல்களில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம உணர்றோம். ஸோ இதே மாதிரி தான் ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அத்தகைய சகுனங்கள் நாஸ்ட்ராடமஸுக்கு பொருந்தி வந்தால் உலகின் தலையெழுத்து என்ன என்பதை அறியும். ஆமாம், நாஸ்ட்ராடமஸ் சொன்னதுதான் உண்மை இன்னும் உணரும் பொழுது நிச்சயமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து கண்டிப்பாக நடுவும். அதே மாதிரி இந்த துவாரகா யுகத்தின் முடிவில் பாவங்கள் நிறைந்திருந்த தருவாயில் தான் கிருஷ்ணன் அவதரித்தார். துவாரகா, ஆமாம், அதனுடைய மிகப்பெரிய பாவங்கள் நிறைந்த ஒரு 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 யுகம் அது. ஏகப்பட்ட பயங்கரமான அப்போ வந்து கிருஷ்ணர் தோன்றினார் இல்லையா. ஆமாம், அப்புறம் அமைதி அப்புறம் அந்த போருகள்லாம் ஆச்சா, அதுக்கப்புறம் வந்து ஒரு அமைதி நிலவுச்சு இல்லையா. அந்த மாதிரி புராணங்களும் சரி நாஸ்ட்ராடமஸும் சரி சொல்வது ஒன்று தான். புராணம் ஆகட்டும், நாஸ்ட்ராடமஸ் ஆகட்டும், எதாகட்டும் யாராகட்டும் சொல்வது ஒரு விஷயந்தான். அது என்னென்னா, கல்கியோ சிரனோ தம் கையில் ஒரு தெய்வீக ஆயுதம் ஏந்தி நிற்பர். யாரோ, நீங்களா கூட இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், தீர்க்க தரிசனம் தெரிந்தவர்கள் யார் வேணாலும் இருக்கலாம். அப்போது அந்த ஆயுதம், ஆமாம், இப்போ வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து சக்கர ஆயுதம் இருந்தது. இயேசுவின் அகிம்சை தனத்தை நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி புத்தருடைய அமைதியை நம்ம எடுத்துப்போம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சொல்லலாம். இவர்களும் தூதர்கள் தானே. ஸோ அத்தகைய ஆயுதம் எப்படி இருக்கும் என்பதை நாஸ்ட்ராடமஸ் தமது தீர்க்க தரிசனங்களை பின்வருமாறு குறிப்பிடுகிறார். ஸோ நாஸ்ட்ராடமஸ் இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி இப்போ கிருஷ்ணருக்கு வந்து சக்கராயுதம், இயேசுநாதருக்கு வந்து என்னது அகிம்சை, புத்தருக்கு வந்து என்னது அமைதி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆயுதம் இருந்தது போல் இப்போ இந்த இந்த பிரச்சனைக்கு, இந்த கலியுக பிரச்சனைக்கு அத்தகைய ஆயுதம் எப்படி இருக்கும் என்பதை நாஸ்ட்ராடமஸ் தனது தீர்க்க தரிசனங்களில் பின்வாறு குறிப்பிடுகிறார். அது எப்படி இருக்குமே என்றாக, ஆமாம், the Easterner will leave his seat. The Easterner will leave his seat to pace the Apennine mountains to see cowl. He will transfire the sky, the water and the snow, and everyone will